முதலமைச்சர் பேசுறது சரியானு சில பேர் கேட்பீங்க. கரெக்ட். உங்கள் கேள்வி நியாயமானது. முதலமைச்சர் அப்படி பேசியிருக்கக்கூடாது. என்னென்னா, சட்டமன்றத்தில் நடந்தது சட்டமன்றத்திலே விட்டுடணும். அதை நீங்கள் பொதுவெளியில் கொண்டு வந்து பேசும்போது அதுக்கு பதில் அளிக்கிற விதமாக சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டையன் பேச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ கதவை மூடுவியா? அந்த கல்ட்டையும் அந்த ஆளுமை இருக்குல்ல, கவர்ச்சி ஆளுமை, அதை சிதைக்கிற வேலையை செய்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிற்பம் இருக்குது. சகட்டு மணிக்கு எல்லாரும் ஒருமையில் அவனை ரொம்ப மரியாதை கொடுக்காதீங்க, அவனை அவமரியாதை பேசுங்க, அப்படியான வேலை பேசிட்டு செய்கிற மாதிரி இருக்குது. ரெண்டு திராவிட கட்சிகளுமே நான் சொல்கிறேன். ஒரு எல்லை மீறி ஒரு வன்முறையோடு பேசும்போது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க தான் சரியாக இருக்கும். இதுக்கு பதிலுக்கு பதில் பேசுறது சரியாக இருக்காதுன்னு சொல்லி கடந்து போகிறாங்க. இல்லைன்னா அந்த ஆளுங்கட்சி தரப்பில் இருக்க தாவேக தரப்பில் கூட யாராவது ஒருமையில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களே உதயநிதி அவர்களே பேசலை, இது வரைக்கும் பேசலை. மாஞ்சோலை சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் திரு மார்கண்டையன் கைது செய்யப்பட்டிருக்கார். ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? அவர் மேடையில் பேசின ஒரு சில வார்த்தைகள் வழக்கமாக அது காமராஜர் காலத்திலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருமையில் பேசுறதுன்றது இரண்டு வகை இருக்குது. நீ நான் பேசுகிறதும் ஒருமை தான், வாடா போடான்னு பேசுகிறதும் ஒருமை தான். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒன்றை மரியாதை குறைவாக பார்க்க முடியாது. சில நேரங்களில் நீ நான் பேசுகிறதுன்றது மரியாதை குறைவு, சில இடங்கள் கிடையாது. ஆனால் அவையை பொறுத்து அது மாறுபடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேடையில் பேசும்போது நீங்கள் வாங்கன்னு பேசுகிறது, அதே ஒரு சபையை விட்டு கீழே இறங்கி ஒரு லாபின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஒன்றா கூடி பேசுறதுன்னு, அப்போ அந்த இடத்துல உரிமை பேசலாம். அதில் வயதில் குறைந்தவங்களாக இருக்கலாம், வயதில் மூத்தவங்களாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல நான் உரிமையில் நீ வா போ அப்படின்னு பேசுகிறதுன்றது ஒரு வகையான மரியாதை குறைவு. எங்கன்னு கேட்டிங்கன்னா, மேடையில், பொது மேடையில் அல்லது அவைகளில் அது பார்த்திங்கன்னா அப்படி பேசக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. அதை கடந்து அவமரியாதைன்னு ஒரு ஒருமை பேச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாடா போடான்னு பேசுகிறது, அடிப்பேன் உதைப்பேன்னு பேசுகிறது அவமரியாதை கடந்து வன்முறை. அது அவமரியாதை பேச்சுனா, அந்த உரிமை பேச்சுனா வாடா போடான்னு பேசுகிறது. அதை கடந்து பார்த்தீங்கன்னா வன்முறை கலந்த உரிமை பேச்சுன்னு சொன்னால் அடிப்பண்டா உதைப்பண்டான்னு சொல்கிறது. இப்போது மார்கண்டையன் எந்த லிஸ்ட்டில் இருக்கிறாருன்னு நீங்களே பார்த்துங்க. மார்கண்டையன் என்ன பேசுகிறாருன்னா, விளாத்திக்குளத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. அந்த மக்களுக்கு நம்பிக்கை பெற்றவராக இருக்கிறாருன்னு வச்சுங்க. ஒரு மரியாதை இருக்குது, அவர் பேரில் ஒரு மரியாதை இருக்குது நமக்கு. அதனால தான் நாம் மரியாதை பேசுவோம். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் நடந்த விஷயங்கள் குறித்து பேசும்போது முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த முறை சபாநாயகர்கிட்ட சொல்லி அந்த கதவை இழுத்து மூடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலான் இருக்கிறேன். ஏன்னா இவங்க சட்டமன்றத்தில் ஓடுறாங்கன்னு சொல்லி இவர் பேசுகிறாரு. யாரும் முதலமைச்சர் பேசுகிறார். அப்போது அதுக்கு பதில் சொல்லும்போது சொன்னார், கதவை மூடியாடா நீ, நான் உன் விழா எலும்பை உடைப்பண்டா அப்படின்னு பேசுகிறத பார்த்துருப்பீங்க. மார்கண்டையன் பேசுகிறார். இப்போ இந்த இடத்துல அவமரியாதை எந்த ஸ்டேஜ் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது முதலமைச்சர் பேசுறது சரியானு சில பேர் கேட்பீங்க. கரெக்ட். உங்கள் கேள்வி நியாயமானது. முதலமைச்சர் அப்படி பேசியிருக்கக்கூடாது. என்னென்னா, சட்டமன்றத்தில் நடந்தது சட்டமன்றத்திலே விட்டுடணும். அதை நீங்கள் பொதுவெளியில் கொண்டு வந்து பேசும்போது அப்போ அதில் அவையில் நடக்காத விஷயம் அல்லது இனிமேல் நடக்க போகிற விஷயத்தை பேசக்கூடாது. அதை முதல்ல கவனமாக கேளுங்க. நான் சொல்கிறது முதலமைச்சர், அதாவது சட்டசபையில் நடந்த விஷயங்களை நீங்கள் வெளியில் பேசுகிறீங்க சொன்னால் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை பேசலாம், ஒரு அறிவார்ந்த விஷயத்தை நீங்கள் பேசலாம். ஆனால் அங்கே நடந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறதுன்றது இருக்கு இல்லையா. அதாவது ஓடிட்டாங்கன்னு சொல்கிறது, ஓடிட்டாங்க, நான் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே அவங்க ஓடிட்டாங்கன்னு சொல்லுது. ஓடலை, அவங்க நடந்து தான் வராங்க, எதிர்ப்பு தெரிவித்து கோஷம் போட்டுட்டு தான் வெளிநடப்பு செய்கிறாங்க. இது சட்டசபையில் ஒரு மரபாக இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெளியேறிடுறாங்க. அதனால் முதலமைச்சர் பேசணும்னு சொன்னால் ஓடிட்டாங்கன்னு சொன்னதே ஒரு வகையான ஒரு அவை மீறல் தான் வச்சுங்களேன். அந்த வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாது. முதலமைச்சர் ஓடிட்டாங்கன்னு சொல்லுது. அடுத்த முறை சபாநாயகர்கிட்ட சொல்லி நான் கதவை மூட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அது இன்னும் கூடுதலாக ஒரு அவமரியாதையாக தான் ஆகிடுது. சட்டசபையில் இருக்க அந்த சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஓடாமல் நான் பார்த்திங்கன்னா கதவை சாத்திடுவேன் அப்படின்னு சொல்லணும்னா அது ஒரு வகையான ஒரு அவை மீறல், அத்துமீறலாக தான் இருக்குது அந்த பேச்சு, முதலமைச்சர் பேசின பேச்சு. ஆனால்
அதுக்கு பதில் அளிக்கிற விதமாக வந்து சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டையன் பேச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ கதவை மூடுவியா, உன் விழா எலும்பை உடைப்பண்டா அப்படின்னு பேசுகிறதெல்லாம் உச்சபட்சமான வன்முறை கலந்த அவமரியாதையான பேச்சு. அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. முதலமைச்சரும் இதை பேசியிருக்கக்கூடாது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் எல்லை தாண்டி ஒருமையில் வந்து பேசுகிறதோட, அவமரியாதையோட பேசுகிறதோட, ஒரு அடாவடித்தனமான வார்த்தை வந்து வன்முறை கலந்த வார்த்தையான அந்த வார்த்தையை வந்து விழா எலும்பை உடைப்பண்டான்னு சொல்லி பேசுறதுனா ரொம்ப அதீதமானது. அது கண்டிப்பாக வந்து கண்டிக்க தகுந்தது, நடவடிக்கை எடுக்க தகுந்ததும் கூட. இப்போ நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க. இப்போ பொதுவாகவே தமிழ்நாடு அரசியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் கூர்ந்து கவனிக்கிறேன். சில நாட்களாக அதிமுக மற்றும் திமுகவுடைய அந்த முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பர்டிகுலராக முதலமைச்சர் விஜய் குறித்து பேசும்போது ஒருமையில் பேசுகிறத நான் பார்க்குறேன். அந்த ஒருமையை கடந்து அவமரியாதையான அந்த ஒருமை இருக்குது பார்த்தீங்களா, நீ வாப்போ என்பதை தாண்டி, அவன் இவன் என்பதை தாண்டி டா போட்டு பேசுறதுன்னு இருக்கு பாருங்கள், போடா வாடான்னு அதை பேசுகிறாங்க. ஒருமையை தாண்டி அவமரியாதையை பேசுறதுன்றது ஒரு கட்டத்தை தாண்டி தான் இது வன்முறை பேச்சாகவும் மாறிடுது. இப்போ முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜா இருக்கட்டும், ஆர்பி உதயகுமாராக இருக்கட்டும், இந்த சைடில் அனிதா ராதாகிருஷ்ணா இருக்கட்டும், தாமோ அன்பரசனாக இருக்கட்டும், ஆர்எஸ் பாரதியாக இருக்கட்டும், இப்போ இவங்க எல்லாம் செய்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட திட்டமிட்டு பேசிட்டு செய்கிற மாதிரி இருக்குது. அதாவது கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து விஜய் குறித்து ஒருமையில் பேசணும். இந்த ஒருமையில் பேசுகிறத வந்து மக்கள் வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னப்பா விஜய் பெரிய நம்ம கல்ட்டு கரிஸ்மேட்டிக் லீடர் நம்ம நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இவங்கெல்லாம் ரொம்ப அனாயாசமாக பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு. அப்போ இது ஒரு வகையான வந்து விஜயோட அந்த கல்ட்டையும் அந்த ஆளுமை இருக்குல்ல, கவர்ச்சி ஆளுமை, அதை சிதைக்கிற வேலையை செய்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிற்பம் இருக்குது, கவர்ச்சிகரமான சிற்பம். அந்த சிற்பத்தின் மீது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு உளியை வச்சு அடித்து உடைக்கிறது, இல்லை சுத்தியை வச்சு அடித்து உடைக்கிறது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அது மீது வந்து சேத்த வாரி வீசுறது, இப்படி பண்ணால் என்ன ஆகும்? அது பார்க்கும்போது கவர்ச்சியாக இருக்குமா? அதை பார்ப்பாங்களா யாராச்சும்? பார்க்க மாட்டாங்க. இப்போ ஒரு சிலையை வச்சுருக்கு, அந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா துணிகள் போட்டு மூடிட்டாங்கன்னு வச்சுங்க, இல்லை அதில் பார்த்தீங்கன்னா வந்து பராமரிக்காமல் அதை விட்டுறாங்கன்னு வச்சு, அதை யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனால் புத்தம் பொலிவாக வந்து ஒரு சிலை இருந்ததுன்னா அதை வந்து மக்கள் வந்து கவனத்தை இருக்கும் பார்ப்பாங்க. அது மாதிரி இப்போ கரிஸ்மாட்டிக் விஜய் மீதான அந்த கரிஸ்மாட்டிக் அந்த கவர்ச்சி வந்து அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா, சகட்டு மணிக்கு எல்லாரும் வந்து ஒருமையில் அவனை ரொம்ப மரியாதை கொடுக்காதீங்க, அவனை அவமரியாதை பேசுங்க, அப்படியான வேலை வந்து பேசிட்டு செய்கிற மாதிரி இருக்குது. ரெண்டு திராவிட கட்சிகளுமே நான் சொல்கிறேன், ஒருமையில் பேசுறது, அந்த ஒருமையை தாண்டி அவமரியாதையை பேசுறதுன்னு ஒரு நடக்குது. இது உள்ளபடியே உண்மை என்னென்னா, இப்போ நான் சொல்கிறது தான் எதுக்குன்னா, அந்த கவர்ச்சி ஆளுமையை உடைக்கணுன்ற வேலையில் இவங்க செய்கிறாங்க. நான் சொன்ன உதாரணம் தான், ஒரு சிலையை வந்து பார்த்திங்கன்னா வந்து சேத்த வரி வீசுறது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து சுத்தியல் கொண்டு உடைக்கிறது. அப்போ அதை வந்து பார்வை அது மீது போகாது, அவ்வளோதான். இது ஒன்றும் வந்து பவர் கிடையாது, இது அவ்வளோதான். அப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலை சுற்றி முள் புதராயிடுச்சுன்னு வச்சுங்க, கற்களும் முற்களும் கேட்டால் அது கவர்ச்சி, அது வந்து அது யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோயிலை நோக்கி யாரும் போக மாட்டாங்க, அது யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இப்படி தான் வந்து இந்த பிம்பத்தை வந்து கவர்ச்சி பிம்பத்தை, விஜய் என்ற கவர்ச்சி பிம்பத்தை உடைக்கிற வேலையை திட்டமிட்டு செய்கிறாங்க. அது ஆனால் இது வந்து நியாயமானது கிடையாது, அநீதியானது. இதுக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆளுங்கட்சி தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை மறுப்பு தெரிவிக்காமல் கடந்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு எல்லை மீறி வந்து ஒரு வன்முறையோடு பேசும்போது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க தான் சரியாக இருக்கும், இதுக்கு பதில் பேசுறது சரியாக இருக்காது சொல்லி கடந்து போகிறாங்க. இல்லைன்னா அந்த ஆளுங்கட்சி தரப்பில் இருக்க தாவேக தரப்பில் யாராவது வந்து ஒருமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களே உதயநிதி அவர்களே பேசலை, இது வரைக்கும் பேசலை. ஸ்டாலின் அவர்கள் குறித்து ஒருமையிலையோ அவமரியாதையோ அல்லது வந்து உதயநிதி ஒருமையிலையோ அவமரியாதையோ பேசவே இல்லை, ஆனால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தரப்பில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு போன்றவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கண்டிச்சாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கண்டிக்கலை. இப்படிலாம் பேசுகிறது அவமரியாதை, ஒரு முதலமைச்சருக்கு மரியாதையாக பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரான்னு நான் சொல்லலை. அப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா முக ஸ்டாலின் சொன்னாரான்னு பார்த்தீங்கன்னா, முக ஸ்டாலின் சொல்லலை. கேட்டால் சொல்லுவாங்க லண்டன் போயிருக்காரு, லண்டன் போயிருந்தால் எனக்கு என்ன கண்ணையும் காதையும் மூடிட்டா போயிருக்கிறாரு, எப்படி இந்த செய்திகள்லாம் அவருக்கு போக தானே செய்யும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போது வந்து முக ஸ்டாலின் அதை கண்டுக்கவே இல்லை. ஆனால் கனிமொழி கண்டிக்கிறாங்க. இப்போ சில காலமாக வந்து பார்த்திங்கன்னா கனிமொழி வந்து கண்டிக்கிறத பார்க்குறோம் சில விஷயங்களை. நான் உள்ளபடியே கனிமொழி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லியோனி அவர்கள் வந்து பெண்கள் குறித்து பேசும்போது கூட அவங்க வந்து
பேசியிருக்காங்க. ஏன் ஆராசா வந்து ஒரு முறை வந்து தரக்குறைவாக பேசும்போது கூட, எடப்பாடி பழனிசாமி பேசும்போது கூட அவங்க பேசியிருக்காங்க, கண்டிச்சிருக்காங்க. இதை அந்த வகையில் எடுத்துக்கிறதா, அல்லது நாங்கள் கண்டுக்காமல் விட்டுறோம், அமைச்சரெல்லாம் பேசுங்க. ஏன்னா இதே வந்து முட்டாள் முதலமைச்சர் சொல்லி ஆராசா பேசும்போது இந்த கனிமொழிக்கு வந்து கண்டிக்கலை. இந்த முறை நான் சொல்கிறேன், கடந்த காலத்தில் நடந்தது. நம்ம எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து பேசி தான் பழக்கம். ஆராசா வந்து முட்டாள் முதலமைச்சர்னு பேசும்போது இந்த கனிமொழி வந்து கண்டிக்கலை. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விளாத்திக்குள சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறத வந்து கண்டிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருமையில் வந்து பேசும்போது அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுகிறத கண்டித்தாங்க. ஏன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறாரு? ஏன் உதயநிதி கண்டிக்க மாட்டேங்கிறாரு? இது வந்து ஒரு சரியான பார்வையாக இருக்குமா? நீங்கள்லாம் அடா உடான்னு பேசுறது, திருப்பி பதிலுக்கு அந்த தாவேக்கா தரப்பில் வந்து அவங்க அடா உடான்னு பேசுறது எதுவுமே சரி கிடையாதுல்ல. யார் பேசினாலும் தவறு தானே. அது இந்நாள் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சராக இருக்கட்டும், அது சார்ந்த இந்நாள் அமைச்சர், முன்னாள் அமைச்சர், யார் பேசினாலும் வந்து பார்த்திங்கன்னா அது அவமரியாதை, ஒருமையை தாண்டி அவமரியாதையாக வன்முறையாக பேசுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா இது மாண்பா? ஒரே கேள்வி. இது இப்படியே போனால் என்ன ஆகும்? நீயும் பேசு, நானும் பேசுகிறேன், நான் பேசுகிறேன், நீ பேசு, அவனை பேசி. இப்போ இதே முதலமைச்சர் என்ன செய்கிறாரு, ஒரு 2 பேர் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருப்பாங்க, ஒரு 2 பேர், நீங்கள்லாம் வந்து ஒருமையில் பேசுங்கன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? யாருக்கு அசிங்கம்? அந்த பதவிக்கு தானே அசிங்கம். அந்த பதவிக்கு மாண்பாக இருக்குமா? ஸோ இதெல்லாம் ஒரு கேள்வியாக நான் வந்து முன்வைக்கிறேன். யாருமே வந்து கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சி தரப்பில் மீண்டும் சொல்கிறேன், முதலமைச்சரும் வந்து பார்த்திங்கன்னா சட்டசபையில் நடந்த விஷயங்கள் வந்து குறித்து பேசும்போது அந்த கண்ணிய குறைவாக பேசக்கூடாது. சட்டசபை வந்து கதவை இழுத்து மூடிடுவேன்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து சினிமா கிடையாது. ஒரு நிஜ வாழ்க்கையில் இப்படி பேசும்போது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளாஸ்டாக தான் செய்வாங்க. அது எப்படி நீ வந்து பார்த்தீங்கன்னா கதவை மூடிடுவியா? அப்போ எங்களை அவ்வளோ குறைச்சி மதிப்பிடுறியா நீ வந்து நாங்கள் வந்து ஓடுறோமா, நாங்கள் வந்து சட்டசபை கதவை மூடிடுவியா? அப்போ அடுத்த கட்ட வார்த்தை வருது. ஸோ ஒரு வார்த்தை வருவதற்கு காரணம் வந்து இந்த இடத்துல அது சரின்னு நான் சொல்லலை. அவமரியாதையாக வன்முறையாக பேசுறது குற்றம். ஆனால் இது எப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியாக எடுத்துக்க முடியும்? முதலமைச்சரும் வந்து இது போன்ற வார்த்தைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது. இதை யாராவது வந்து பார்த்திங்கன்னா வந்து அறிவுறுத்துகிற வந்து இடத்துல அங்கே யாராவது இருக்கணும் கட்சியில். இப்படி அவர் பேசியிருக்கக்கூடாது. இப்போ இவங்களோட நோக்கம் என்ன இருக்குது? இவங்க நோக்கம் அதையெல்லாம் கடந்து இருக்குது. ஆளுங்கட்சியில் அந்த எதிர்கட்சி தரப்பில் இருக்க அதிமுக திமுக 2 பேருடைய நோக்கமாக என்ன கேட்டால் விஜயன்ற பிம்பத்தை உடைக்கணும், கவர்ச்சி பிம்பத்தை உடைக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? ஒருமையில் பேசுங்க, அசிங்கமாக பேசுங்க, ஆபாசமாக பேசுங்க. ஸோ இப்போ வந்து 2 தரப்புலையுமே வந்து இப்போ வந்து இதை வந்து தங்களுடைய பேச்சுக்களை வந்து சீர்தூக்கி பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் இதே போக்கு நீடிச்சதுன்னா இது அடுத்த கட்டம் எங்கே போய் நிற்கன்னு பாருங்கள். பேச்சை கடந்து வன்முறையில் போய் நிற்கக்கூடிய சூழல் வந்துடும். அதனால் எச்சரிக்கையாக கவனமாக 2 தரப்புலையும் நடந்துக்கணும். ஒரு தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்படியான நடவடிக்கை வந்து எடுக்கிறாங்க. அது கைது பண்ணுறதுக்கு வந்து சபாநாயகர் வந்து அனுமதி தேவையா இல்லையான்னு இந்த சர்ச்சை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனால் எது எப்படி ஆகிடும், இனி வரும் காலங்களில் வந்து சபை மாண்பு, அவை மாண்பு வந்து மரியாதையை பின்பற்றணும். இந்திய அரசியல் சாசனத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. இங்கே நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ சின்னவனா நான் பெரியவனா, இப்படியான போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் அசிங்கப்படுத்திக்கிறது, அந்த பதவியும் சேர்த்தே அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். தனிநபர்களை மட்டுமே கிடையாது, அந்த பதவியை வந்து பார்த்திங்கன்னா வந்து பதவி, அந்த மாண்பு எல்லாத்தையும் வந்து நாசமாக்குற செயல். இனி வரும் காலங்களில் அது மாதிரி நடக்காமல் பார்த்தோன்னா. நன்றி, வணக்கம்.